கடலூர் விழுப்புரம் பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ளம் செல்லக்கூடிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை தனித்தீவாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், எந்தெந்த கிராமங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு, அந்த கிராமங்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறதா? ஸ்ரீராம், நேற்றைய தினம் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து சாத்தனூர் அணையிலிருந்து 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தண்ணீர் என்பது திறந்துவிடப்பட்டதால் தற்போது கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் கரையோரம் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் குடியிருப்புகளிலும் தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி விழுப்புரம் மாவட்ட எல்லை பகுதி பாக்கம் கூட்ரோடு. இந்த கிராமத்திலிருந்து கடலூர் மாவட்டத்திற்கு அக்கறையில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் தற்போது தனித்தீவாக காட்சியளிக்கிறது. நேற்றைய தினத்திலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் பல கிராமங்கள் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தண்ணீர் என்பது வடிய துவங்கியிருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் நாம் பார்க்கலாம், அக்கரையில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வர முடியாமல் தீவு போல அங்கேயே காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடலூர் விழுப்புரம் இணைக்கக்கூடிய பாக்கம் கூட்ரோடு இந்த பாலத்தையே தற்போது மூழ்கடித்தபடி தண்ணீர் என்பது சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாக்கம், டூட்டி, துலுக்கநத்தம், வீராணம், சொரத்தூர், மணமேடு என ஆகிய கிராமங்கள் தற்போது மூழ்கி இருக்கிறது. இதேபோல் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தூக்கணாம்பாக்கம், குட்டியாம்பாக்கம், எடப்பாளையம், மூர்த்திக்குப்பம், தென்னம்பாக்கம், காரணப்பட்டு, நல்லாத்தூர் என அதிக அளவில் கிராமங்கள் தற்போது தண்ணீரால் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம். குறிப்பாக நம் ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காட்டிக் கொண்டிருக்கிற காட்சி தான் இந்த பாலத்தை மூழ்கடித்து செல்லக்கூடிய காட்சி. சார், இப்போ இந்த பாலத்தில் இப்போ இவ்வளவு அளவு தண்ணி போயிட்டு இருக்கு, எந்தெந்த கிராமங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கேருந்து இங்கே போக முடியுதா? இது விழுப்புரம் மாவட்டங்க. இந்த மாவட்டத்தை சுற்றி 20 கிராமங்கள் இருக்குது. கண்டமங்கலம் ஒன்றியம், பாக்கம் கூட்டூர், தூக்கணாம்பாக்கம், நத்தமேடு, குட்டியாங்குப்பம், எடப்பாளையம், நல்லாத்தூர், தொட்டி, அழகிநத்தம், வீராணம், சொரப்பூர் அனைத்து 20 கிராமங்களும் தண்ணியில் 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் அந்த ஊரில் இந்த அளவுக்கு மழை நீர் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிராமம் தண்ணியில் தத்தளிச்சுக்கிறாங்க. எங்கேயும் வெளியில் போக முடியாது, வர முடியாமல் ரொம்ப பாதிப்பில் இருக்குது. இது இந்த அளவு நீர் ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு மாவட்டத்திலிருந்து எந்த ஒரு எம்எல்ஏவும் யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. காவல்துறை கூட பார்க்கல. மக்களுடைய குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் விழுப்புரத்திலிருந்து கடலூர் மாவட்டத்திற்கு தற்போது இந்த வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் தற்போது தனித்தீவு போல் காட்சியளிக்கிறது. அதிகாரிகள் கூட யாரும் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதிகாரிகள் ஒவ்வொருவரும் அந்தந்த எல்லை பகுதியிலேயே நிற்கின்றனர். ஏனென்றால் எப்படி செல்வது என்று தெரியல. தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து செல்கிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி பிரேம். விவரங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டம் புதூர்நாடு மலைப்பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலைகளில் மண்சரிவு ஏற்பட்ட நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் அதனை சீர் செய்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஜவ்வாது மலை தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய புதூர்நாடு மலைப்பகுதியில் ஏற்கனவே நேற்று முன்தினம் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மீண்டும் மாலை தொடங்கப்பட்ட நிலையில் மீண்டும் தற்பொழுது 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்யும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு தற்பொழுது சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அங்கு இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லிவாசல், பொங்கம்பட்டு, புலியூர் மற்றும் மங்கலம் ஆகிய மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாதை தற்பொழுது துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனை மண் சரிவை சரி செய்த பிறகே அங்கிருந்து போக்குவரத்து தொடங்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேஷ்.